பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். யார் இயேசு என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மீண்டும் மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் பேசப்போகிற ஒரு வார்த்தை, முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் படுகிற பாடு. அல்லேலூயா. அது என்ன பிரதர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னைக்குள்ளேயும் இந்தியாவுக்குள்ளும் இதற்கு முன்னால் பரம்பரையான கிறிஸ்தவர்கள் தான் இருந்தார்கள். இந்துக்கள் என்றால் இந்துக்கள், முஸ்லீம்கள் என்றால் முஸ்லீம்கள், பரம்பரை கிறிஸ்தவர்கள், அதாவது ஆர்சி, சிஎஸ்ஐ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. பெந்தகோஸ்தே அப்படிங்கிற ஒரு காரியம் இந்த இந்தியாவிற்குள் கடந்து வரும் பொழுது, இப்போ இந்த ஒரு 20-30 வருடமாக பெந்தகோஸ்தே என்ற காரியம் அதிகமாய் கடந்து வரும் பொழுது, இந்துக்குள் இருந்த நாம், விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த நாம் எப்படி இருக்குமா, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தொட்டு நாம் ஆண்டவருடைய வசனத்திற்கும் வார்த்தைக்குள்ளும் ரட்சிப்புக்குள்ளும் கடந்து வந்து ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை அவர் அபிஷேகித்து சபைக்குள் நம்மளை கடந்து வர செய்து நம்மை அவருடைய சரீரத்தின் அங்கமாய் மாற்றி இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, விக்கிரகத்தை வணங்கினவர்கள். நாமும் கிறிஸ்தவர்கள் அல்ல. எனக்கு திருமணமானது விக்கிரகத்தின் கோயிலெல்லாம் திருமணமானது. திருமணத்திற்கு பின் நான் தேவனை அவருடைய வார்த்தையினால் தொடப்பட்டு அவருடைய வசனத்திற்குள்ளாய் நான் கடந்து வந்து ஞானஸ்தானம் பெற்று நானும் என்னுடைய குடும்பமும் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாறி எங்களுக்குள் இருந்த விக்கிரகரி எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, ஈவன் ஃபோட்டோ முதல் கொண்டு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு தேவ சமூகத்திலே வந்தோம். நல்ல கவனிங்க, முதலாவது தேவ சமூகத்தில் வருகிற முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் நாம தான். நாம் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் பல இருக்கிறது. அதில் முதலாவது, நாம் கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகள் வெறுத்து ஒதுக்கப்படுகிறோம். 1, நம்முடைய உறவினர்களாலே வெறுத்து ஒதுக்கப்படுகிறோம். 2, நாம் பணிபுரிகிற இடத்துல வெறுத்து ஒதுக்கப்படுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, இப்படி எல்லா பிரச்சனைகளும் நம்ம சமாளிக்கிறோம். இதில் வீட்டு விசேஷங்கள்னு சொன்னால் நம்ம தான் முதல் தலைமுறை கிறிஸ்துவராக இருப்போம். நம்ம சும்மா இருக்க மாட்டோம், எல்லாருக்குமே சத்தியம் சொல்லுவோம். ஆனாலும் அவர்கள் ரட்சிப்புக்குள் வராதபடிக்கு சாத்தான் ஏதோ ஒரு விதத்தை தடை செய்து கொண்டிருப்பான். ஆனாலும் பாருங்க, விசேஷங்களிலே நம் கலந்து கொண்டாலும் கூட ஏன் கூப்பிடணுன்ற யோசித்து வேறு வழியில் நம்மளை கூப்பிடுவாங்க. அதை தாண்டி எல்லாவற்றையும் தாண்டி நாம் கிறிஸ்துவுக்காக எல்லா பாடுகளையும் சகித்து எல்லா பேச்சுகளையும் நாம் சகித்து அந்த உறவினருடைய காரியங்களில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது நம்மை ஒதுக்கி தான் பார்ப்பார்கள். ஈவன் நம்முடைய இரத்த சம்பந்தமான ஒரு திருமணங்கள் நடக்கும் பொழுது கூட நம்மளால் எந்த சடங்கு காரியங்களும் விடுபட முடியாதபடிக்கு நாம் தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காரியம் இதோடு முடிந்து விடுமா? இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நம்ம முன்னாடி எப்படி இருந்தோமா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனம் நீங்கள் வாசித்திருக்கின்றால், எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சம் அடக்க இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியரா இல்லாமல் சுகபோக பிரியராய் இதில் சொல்லப்பட்டிருக்கிற, அதாவது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் நாம் முதல்ல செய்து கொண்டிருந்தோம். நம்முடைய உறவினர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், நம்முடைய பிதாக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பாருங்கள், தேவனுடைய ஆனாதி தீர்மானத்தின்படி தேவன் நம்மை பேர் குறித்து நம்மை அவருடைய பரிசுத்தத்திற்குள்ளாய் கடந்து வரும்படி, பாவ மன்னிப்பிற்குள்ளாய் கடந்து வரும்படி நம்மை அழைத்து கொண்டு வந்து இருக்கிறார். இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். எல்லாவற்றையும் நம்ம ஒதுக்கிட்டு தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்குது. அல்லேலூயா. இதுதான் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் படுகிற பாடு. இது தொடர்ந்துட்டே இருக்கும். பாருங்கள், அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா,
எல்லாவற்றையும் தாண்டி தேவனுடைய சமூகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு முக்கியமாக ஒரு பிரச்சனை வரும். எங்கன்னா, நம்முடைய பிள்ளைகள் பெரியவர்களாய் மாறி அவர்கள் திருமண வயதை அடையும் பொழுது, இப்பொழுது நாம் விக்கிரக கிரியைகளிடத்திலோ அல்லது நம்முடைய உறவினரிடத்திலையோ நம்முடைய உடன்பிறவுடைய பிள்ளைகளிடத்திலையோ நம்ம என்ன பண்ணோம், திருமணம் செய்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்படுகிறோம். இந்த சமயத்திலே சபை ஏதாவது செய்யுமா, இல்லை யாரை கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்போம், யாரை அணுகுவது என்கிற மிக பெரிய குழப்பத்திற்குள்ளாய் தான் நான் இப்பொழுது கடந்து வந்திருக்கிறோம். பாருங்கள், நல்லா கவனிங்க. இதுவரையில் நம்முடைய உறவுகள் நம்ம வெறுத்தார்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள் வெறுத்தார்கள், நம்முடைய எல்லா சுற்று மற்றும் நம்ம வெறுத்தது, உலகத்தினுடைய எல்லா காரியங்கள் நம்ம ஒதுக்கி இதெல்லாம் நம்ம ஒன்றும் எங்களை செய்ய முடியாது, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் கரங்களை உயர்த்தினாலும் கூட திருமண காரியம், நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியம் என்று வரும் பொழுது இங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனை நாம் சந்திக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினாலே நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆவலாக இருக்கிறோம். அதற்காக சபையை அணுகினால் சபையில் இந்த காரியத்தை குறித்து எங்களிடத்திலே வராதீர்கள். சரி, ஓகே. அப்போது சபையிலே வருகிற அநேகரோடு கலந்து அவர்கள் பேசும் பொழுது அதிலே ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுமா, இன்னருடைய பிள்ளைக்கு நம்ம பெண்களை கொடுக்கலாமா, இன்னருடைய பெண்களுக்கு நம்முடைய பிள்ளையை கொடுக்கலாம்னு பார்த்தோன்னா, சபையிலே கிறிஸ்துவ சபையிலே, முக்கியமாக கிறிஸ்துவ சபையிலே ஜாதி தான் இல்லை, ஆனால் ஊர் பெருமை இருக்கிறது. அது எப்படி என்ன பிரதர் சொல்கிறீங்க ஊர் பெருமைனா? நல்லா கவனிங்க. ஒரு சபையிலே அநேக பிழைக்க வருபவர்கள் அநேகர் எல்லாம் தமிழ்நாடுடைய எல்லா மாநிலத்திலிருந்தும் இங்கே பிழைக்க வருவாங்க. இங்கே அவர்கள் ஒரு சபையை தேர்ந்தெடுத்து அந்த சபைக்கு போகும் பொழுது ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருப்பதில்லை. அது ஜாதி பிரச்சனை இல்லை, ஊர் பிரச்சனை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சபையில் பேசுவாங்க, டக்குன்னு பேசும்போது நீங்கள் நாகர்கோயில் இருக்கும், அப்படி நாகர்கோயில் சேர்ந்துருவாங்க. தூத்துக்குடி சேர்ந்தவங்க தூத்துக்குடியோடு சேர்ந்துருவாங்க, விழுப்புரத்தை சேர்ந்தவங்க விழுப்புரத்தோடு சேருவாங்க, சேலத்தோடு சேருவாங்க, மதுரையோடு சேருவாங்க. ஆனால் ஒருவரும் ஐக்கியமாக இங்கே இருப்பதில்லை. அல்லேலூயா. பிறகு என்ன செய்வது? இருக்கவே இருக்குது மேட்ரிமோனி, கிறிஸ்தவ மேட்ரிமோனி. இன்றைக்கு அநேக மேட்ரிமோனிக்கள் எப்படி இருக்குதான், ஏமாற்று வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நாமும் பார்த்துருப்போம். மேட்ரிமோனியிலே நல்ல பிள்ளை என்று சொல்லி பலகை வைத்து எல்லாம் செய்த பிறகு பணத்தை அபகரித்து கொண்டு, இல்லை 2 திருமணம் நடந்திருக்கும், இது 3வது திருமணமாக இருக்கும். எல்லாம் திருமணம் முடிந்த பிறகு இப்படி காரியங்கள்லாம் தெரியும். அப்போ முதல் தலைமுறையான கிறிஸ்துவாகிய நாம் எப்படி தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வது? உண்மையிலே சொல்கிற எல்லாருக்கும் ஒரு குழப்பம்தான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சபையில் அப்ரோச் பண்ணும் பொழுது ஊழியர்கள் என்ன சொல்வார்கள்னா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் வெளியில் திருமணத்தை பேசுங்க, உங்கள் சைடில் நீங்கள் பேசுங்க, நாங்கள் வேணால் திருமண காரியங்களுக்கு வந்து நின்று அந்த மோதிரத்தை கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்து வருவோம் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. சபையினுடைய வளர்ச்சி என்பது விசுவாசிகள் தருகிற காணிக்கையினாலும் தசம பாகத்தினாலும் அல்ல, ஆத்துமாக்கள் பெருகுவதால் மாத்திரம்தான் சபை ஒன்று வளர்ச்சி பெறும். அல்லேலூயா. ஏன் ஆத்துமாக்கள் எப்படி பெருகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபையில் இருக்கிற அந்த தலைமை போதகரோ அவர் என்ன செய்யணும்னா, அந்த சபையிலே இருக்கிற திருமணமாகாத அநேக வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் அவருடைய பெற்றோருடைய ஒரு லிஸ்ட் எடுக்க வர வச்சு, அதை அவர்கள் என்னென்ன லிஸ்ட், யாரெல்லாம் திருமணமாகாத இருக்காங்க, யாருக்கு யார் செட் ஆகாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அதை ஒரு அனலைஸ் பண்ணி முதலாவது தன்னுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து வைக்கும்படியான காரியங்களை ஈடுபட வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி காரியங்கள் நாங்கள் ஈடுபட மாட்டோம்னு சொல்லி ஊழியர்கள் ஒதுங்கும் பொழுது பிரச்சனை முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு வருகிறது. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா லவ், காதல், ஊர் சுற்றுறது இப்படி சொல்லி வாலிப பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி கிறிஸ்துவை விட்டு விலகுகிற ஒரு காரியத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் சபையானது இதில் பொறுப்பெடுத்து கொண்டு அதை செய்யும் பொழுது, அல்லேலூயா, அதை அவர்கள் நேர்த்தியாய் அதை செய்யும் பொழுது
அந்த சபையில் இருக்கிற ஒருவரை ஒருவர் வாலிப பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் பெண் கொடுத்து பெண் எடுக்கும் பொழுது சபை இன்னும் ஆத்துமாக்களால் நிரம்பும். திருமணம் இப்படி தான் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் தான். முதலாவது நீங்கள் நல்லா கவனிங்கன்னா, திருமணம் என்பது சபையிலே செய்ய வேண்டும். அதுதான் ஒழுங்கும் குறையுமாக இருக்கும். ஏனால் நாம் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கப்படினாலே நமக்கு பின் நம்முடைய பிள்ளைகளும் அதையே செய்யும்படி அவர்களை தூண்ட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. போதவர்கள், தலைமை போதவர்கள் அதை கவனிக்காத விட்டு விடுகிறபடினாலே வெளியிலே பொன் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து வெளியில் திருமண மண்டபங்களை பார்த்து ஆட்டம் பாட்டம் ஜாலி என்று சொல்லி அங்கே கூத்தடித்து கும்மாளம் அடித்து அவர்கள் செய்யும் பொழுது பிள்ளைகளும் இனி அவர்களுடைய பிள்ளைகள் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி ஒரு மாதிரியை, தவறான ஒரு மாதிரியை நாம் ஏற்படுத்தி விடுகிறோம். அப்படி அல்ல. சபை போதகர்கள், சபை தலைமை போதகர்கள் முன் வந்து இந்த காரியங்களை ஞானமாய் விசாரித்து ஒருவரை ஒருவர் அந்த வாலிப பிள்ளைகள் யார் யார் என்று சொல்லி ஆராய்ந்து அதனுடைய லிஸ்ட் எடுத்து சபையில் இருக்கிற ஒருவரை ஒருவர் மாத்திரம், நம்முடைய சபையில் மாத்திரமல்ல, அவர்களுக்கு தெரிந்த அந்தந்த சபையினுடைய ஊழியரோடு பேசி இப்படிப்பட்ட காரியங்களே அவர்கள் நல்லா கவனிங்க. கிறிஸ்துவ மேட்ரிமோனி நீங்கள் போனீங்கன்னா அநேக பிள்ளைகள், இந்துக்கள் பிள்ளைகள் விட கிறிஸ்துவ பிள்ளைகள் நம்முடைய சபையிலும் சரி வெளி சபையிலும் சரி அநேக பிள்ளைகள் திருமணமாகாமல் இருக்கிறது. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள் பிரியமானவர்களே. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, போதவர்கள் தயவுசெய்து கோபித்து கொள்ளக்கூடாது. நீங்கள் ஊழியர்களாக இருக்கிறபடினாலே, அநேக ஊழியர்களோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறபடினாலே நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய காரியங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாசஸ் கூடவே அந்த தொடர்பு இருக்கிறபடினாலே அப்படியே பேசி உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறீர்கள். சந்தோஷம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த முதல் தலைமுறையான கிறிஸ்தவர்கள் எப்படி அதை செய்வார்கள்? அவர்களுக்கு இந்த சபை தெரியும், வீடு தெரியும். சபையுடைய மக்களும் ஜாதியை விட்டு ஊர் பெருமைக்காக ஒருவர் கூறிக்கொள்ளுகிற ஒரு விஷயம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் எப்படி செய்வார்கள்? நீங்கள் கேட்கலாம், நாங்கள் ஊழியம் தான் செய்கிறோம், எங்களுக்கு ஊழியம் இது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அது தவறான செயல். ஏன்னால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து அந்த அண்ணன் தம்பி 2 பேர் சொத்தை பிரித்து கேட்கும்படி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், என்னை பங்கு பிரிக்க உங்களுக்கு யார் வைத்தது என்று சொல்லுவார். இயேசு கிறிஸ்து சொன்னது கரெக்டான வார்த்தை. ஏன் அப்படின்னா, அவர் தம்முடைய ஊழியம் சுவிசேஷ ஊழியம் செய்தபடியினாலே இந்த காரியங்களை அவர் சிக்கிக்கொள்ளவில்லை. ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தில் எடுத்தீர்கள் என்றால் பேதுரு ஒரு சபை ஐக்கியம் வருகிறது. பேதுருவின் மூலமாய் அந்த சபை கட்டப்படும் பொழுது அந்த சபையில் இப்படிப்பட்ட ஒரு குறைகள் என்னன்னா, முதல் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், எங்களுடைய விதவிகள் அன்றாட திட்டல் சரியாக விசாரிக்கப்படவில்லை, பந்தி விசாரிப்பும் சரியாக இல்லை சொன்ன பொழுது பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நாங்கள் ஊழியத்தில் தரித்திருக்க வேண்டும். ஆகையினால் நீங்கள் உங்களுக்கு பிரியமான உடன் ஊழியக்காரர்கள், உண்மையானவர்களை தெரிந்து கொண்டு அழைத்து கொண்டு வாருங்கள், நம்முடைய சபையின் உடன் ஊழியக்காரர்களை, அவர்களை கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம் என்று சொல்லுவார். பாருங்க, அவருடைய ஊழியத்தை அவர் செய்து அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் உடன் ஊழியக்காரர்களை கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை தலைமை போதகர்களும் செய்யலாமே. இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் மீண்டுமாய் தங்களுடைய பிள்ளைகளை விக்கிரக வணங்குவதற்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனக்கு தெரிந்து கிறிஸ்துவ குடும்பமாக இருந்த அநேக குடும்பங்கள் பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியம் சபையிலே அவர்கள் செய்யாதபடியினாலே தங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுது விக்கிரக வணங்குகிற அநேகருக்கு தன்னுடைய உறவுகளுக்கு கொடுத்துவிட்டு அந்த பிள்ளைகள் இப்பொழுது அந்த நெற்றியிலே திருநீறு பூக்கள் வைத்துக்கொண்டு இன்றைக்கு கோயிலுக்கு கடந்து செல்லுகிற அவலம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. புது ஆத்துமாக்கள் வேண்டும் என்பதை விட இருக்கிற ஆத்துமாக்களையாவது பாதுகாத்து கொள்ள ஏன் நாம் முயற்சி செய்வதில்லை? எனக்கு தெரிந்து நீண்ட நாள நண்பரான ஒரு நண்பரிடத்தில் இதை பற்றி நான் கேட்கும் பொழுது அவர் பைபிள் காலேஜ் முடித்து இருக்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிரதர் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எங்களுக்கு பைபிள் காலேஜில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் இந்த திருமண காரியத்தில் ஈடுபடாதீர்கள். ஏனென்றால் விசுவாசிகள் திருமண காரியத்தில் ஈடுபடும் பொழுது அந்த திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை, அதுக்கு பிறகு பிரச்சனை வந்தால் உங்களைத்தான் அவர்கள் பிடித்து கொள்வார்கள். அது இல்லாமல் இந்த பாஸ்டர் தான், இந்த சபை தான் சொல்லுவாங்க, அதனால் சபையினுடைய பேர் கெடும், இயேசுனுடைய பேர் கெடும் என்று அவர்கள் சொல்லி தான் பைபிள் காலேஜிலே அதை அவர்கள் அதாவது அவர்களுக்கு போதிப்பார்களாம். அந்த நண்பர் இப்படி சொன்ன பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. விசுவாசிகளுடைய காணிக்கை மாத்திரம், தசம மாதம் மாத்திரமே போதும் என்கிற நீங்கள்
ஏன் அவருடைய குடும்ப காரியங்களிலும் அவருடைய பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடாது? இதோடு நின்று விடலாமா? திருமண காரியங்கள் பிரச்சனை வரதான். உங்களுடைய வீட்டில் திருமணம் செய்து கொடுத்த பிறகு பிரச்சனையே வராதா? அதை நீங்கள் சந்திக்க மாட்டீர்களா? அப்பொழுது சபையானது ஒரு முழு குடும்பம் தானே. அப்போஸ்தலர் நாட்களிலே முழுவதுமாய் அவர்களுக்கு ஒரு குடும்பமாக இருந்து அங்கே அப்பம் பிற்கிறதிலும் வசனத்திலும் தரித்திருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்குள்ளும் பிரச்சனை வந்தது. அதை தீர்க்கும்படி அநேக காரியங்களை அவர்கள் நேர்த்தியாய் செய்தார்கள். இப்பொழுது மாத்திரம் சொல்கிறாங்க, வெளியிலேருந்து திருமணத்திற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஐயரை கூப்பிட்றீங்க. ஐயர் வராரு, அவர் மந்திரம் வந்து திருமணத்தை முடிச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பிரச்சனை அந்த ஐயரை கூப்பிட்றீங்களா? நீங்கள் அந்த ஐயர் மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி போதிக்கிறார்களாம். நான் உங்களிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கிறேன் பிரியமானவர்களே. ஐயர் என்பவர் இண்டிபெண்ட். எப்போ வரார் ஏது வராருன்னு தெரியாது. அவருக்கு நாம் காணிக்கை கொடுப்பதில்லை, அவரிடத்தில் தசமபாகம் கொடுப்பதில்லை, அவரிடத்தில் நம்ம பிரச்சனையை சொல்லுவதில்லை. அவருடைய குடும்பத்தோடு நம்முடைய குடும்பம் ஒட்டவில்லை. அவர் வெளியிருந்து வருகிற ஒரு ஐயர். அப்போ ஐயரும் நீங்களும் ஒன்றா? சிந்தித்து பாருங்கள். எங்கள் அருமையான அத்தனை சபை ஸ்தாபனத்துடைய ஊழியக்காரரே, தலைமை போதகரே, உங்களிடத்தில் நாங்கள் கேட்பது ஒரே ஒரு காரியம்தான். முதல் தலைமுறை கிறிஸ்துவராக நாங்கள் அநேக பிரச்சனைகளை கடந்து வந்து விட்டோம். இப்பொழுது திருமண காரியத்தில் வந்து நிற்கிறோம். அந்த திருமண காரியத்தில் கூட சபையானது எங்களுக்கு உதவி செய்ய முடியாது போகும் பொழுது எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகள் வேறு வழி இல்லாமல் விக்கிரக ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளாதீர்கள். அப்படிப்பட்ட காரியத்திற்கு இந்த சந்ததியானது இன்னும் கிறிஸ்தவ சந்ததியாய் உருவாக வேண்டும் என்று எண்ணுகிற எங்களுடைய எண்ணங்களிலே நீங்கள் கேடு செய்யாதபடிக்கு மனமு வந்து சபைகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை, திருமண காரியங்களையும் கொண்டு வந்து சபையிலே, நம்முடைய சபையில் மாத்திரம் அநேக சபைகள், மீண்டுமாக சொல்லுகிற அநேக சபைகளிலே கிறிஸ்தவ பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இன்னும் திருமணமாகாதபடி இருக்கிறார்கள். ஆனால் ஒரே இடத்துல தான் இருப்பார்கள். ஒரு சபையில் குறைந்தபட்சம் 20 ஆண்கள் 20 பெண்களாவது திருமணமாகாதபடி இருப்பார்கள். போதகர் அவர்களை கண்டு கொள்ளாதபடியினாலே அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கொண்டு வருவார். இல்லை, காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் அதை கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனாலே இதனுடைய எப்படின்னா என்னுடைய வேண்டுதல் நாங்கள் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கபடினாலே நான் மாத்திரமல்ல, என்னை போன்ற அநேகர் இப்படிப்பட்ட பிரச்சனை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே சபை வளர்ச்சியானது காணிக்கையினாலும் தசம பாகத்தினாலும் மாத்திரம் அல்ல. சபை வளர்ச்சியானது ஆத்துமாக்கள் பெருகும். ஆத்துமாக்கள் பெருக்கத்தின் காரியத்தினால்தான் சபை பெருகும். அப்படி சபை பெருக வேண்டும் என்றால் சபையிலே திருமண காரியத்திற்கும் நீங்கள் போதகர்கள் முன் வந்து அதை நீங்கள் ஒருவருக்கொருவர் அந்த பெற்றோரிடத்தில் பேசி அந்த நம்முடைய சபையில் இருக்கிற காரியத்தையாவது நீங்கள் சரி செய்யும் பொழுது அதற்கு முடியாதபடி உங்களுக்கு தெரிந்த சிறு சபைகளில் இருக்கிற அவர்களும் கூட கலந்து ஆலோசித்து இந்த காரியத்தை செவ்வையாய் பிடித்து தரும்படிக்கு நீங்கள் இந்த காரியத்தை இந்த முதல் தன்னுடைய அந்த காரியங்களை, திருமண காரியங்களை செய்து வைத்தீர்கள் என்றால் பின் அடுத்தடுத்து வருகிற எங்களுடைய சந்ததி, இப்போ நாங்கள் தான் பாதி கிறிஸ்துவர்கள் பாதி விக்கிரக ஆராதனைக்காரர்கள். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவ சந்ததியிலே கொடுக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கிறிஸ்துவ சந்ததியாகவே உருவாகும். இங்கே திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது இங்கே தான் அந்த பெண் பிள்ளைகளும் அந்த ஆண் பிள்ளைகளும் திருமணம் செய்தவர்களாக இந்த சபையில் இன்னும் வருவார்கள். அவருடைய பிள்ளைகளும் இந்த சபைக்கு தான் வரும். அப்படி என்றால் சபை பெருகும், வளர்ச்சி ஆகும். ஆகையினாலே மீண்டும் நான் பணிவாய் சொல்லுகிறேன், ஊழியர்களே, தலைமை போதர்களே, தயவு செய்து உங்களால் செய்ய முடியாது தெரியும், ஏன்னா நீங்கள் அநேக ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து உடன் ஊழியக்காரர்களை கொண்டாவது இந்த காரியங்களை ஞானமாய் ஆராய்ந்து முதல் தலைமுறையுடைய கிறிஸ்தவர்களுடைய அநேக காரியங்களை கடந்து வந்தோம். இந்த திருமண காரியத்திலும் கூட நீங்கள் இதை நேர்த்தியாய் நம்முடைய சபையில் இருக்க அநேக வாலிப பெண் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களையும் நீங்கள் ஈடுபட்டு பிரச்சனைகள் வரும். யாருக்கு பிரச்சனைகள்? உலகத்திலே உபத்திரவம் உண்டு, 1000 திடர் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து என்று சொன்னுகிற கிறிஸ்துனுடைய வார்த்தை உங்கள் முன்னில் நான் வைக்கிறேன். பிரச்சனைகள் வரும்.
ஆகையினாலே எல்லாவற்றையும் சமாளித்து இந்த திருமண காரியத்திலும் நீங்கள் அதை கலந்து கொண்டு இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அநேக வாலிப பிள்ளை கிறிஸ்துவ பிள்ளைகள் இருக்கிறார்கள், அநேக சபைகள் இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் அதை இணக்கமாய் நீங்கள் செய்து அந்த திருமண காரியத்திலும் செய்து முடித்து தரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த காரியத்திலும் கூட இதுவரை எனக்கு தெரிந்து ஒரு கிறிஸ்துவ மேட்ரிமோனியில் நான் அதில் அந்த குரூப்பில் இருக்கிறேன். என்னால் முடிந்த அளவு அந்த மேட்ரிமோனியில் வர அநேக ஃபோட்டோக்களை பயோடேட்டாக்களை எடுத்து தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி என் சைடு இருக்கிற எல்லாருக்கும் நான் அதை செய்கிறேன். என் பிள்ளைகள் திருமணம் ஆகுதோ இல்லையோ, இதன் மூலமாக அநேகர் அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் கிடைப்பார்களே, மாப்பிள்ளைகள் கிடைப்பார்களே, ஒரு திருமணம் நடக்குமே, கிறிஸ்துவ சந்ததி படிப்படியாக உயரும் என்று சொல்லி அந்த காரியத்தை செய்து வருகிறேன். மீண்டும் மீண்டுமாய் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தலைமை போதுகிறே ஊழியக்காரர்களே, இந்த காரியத்தில் இந்த முதல் தலைமுறை கிறிஸ்துவர்களாக எங்களுக்கு இந்த உதவியை செய்யுங்கள். சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடு காரியங்களை கலந்து கொள்ளுங்கள். தேவ சந்ததி பெருக நீங்களும் உறுதுணையாக இருந்து அதை செய்வீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் மீண்டுமாய் நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். கடைசியாக ஒன்று, ஒரு சில காரணங்களுக்காக தான் இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் சபைக்கு வருகிறார்கள். ஏனால் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சபைக்கு வரவில்லை என்றால் அவருடைய இருதயம் குத்தப்படுகிறது அந்த வாரம் முழுவதும். ஆகையினாலே அவர்கள் சபைக்கு வருகிறார்கள். ஒரு சில காரியம் என்றால் திருமணம் நீங்கள் அவர்களுக்கு இந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபடாதபடினாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்களே தங்களுடைய உறவினர்களோடு கூட கலந்து பேசி திருமணத்தை செய்து அந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்காது எங்களுடைய போதகர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கார்கள். இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் ஈடுபடாத கடந்து போகும் பொழுது இன்றைக்கு அநேக திருமணங்களிலே போதகரை கூப்பிடாமலே திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை யோசித்து கொள்ளுங்கள். இரண்டாவது, கல்லறை. தங்களுடைய வீடுகளிலே ஒரு மரணம் நேரிட்டால் போதகர் இறுதி வரையில் அவர் சொல்லி அந்த கல்லறையிலே இடம் வாங்கி கொடுத்து அங்கே அந்த ப்ரேயர் செய்து அதை புதைப்பார்கள் என்று சொல்லி இந்த இடம் வாங்கி கொடுக்கிற காரியமும் இப்போ அற்று போய்விட்டது. என்றால் இன்றைக்கு அநேக போதகர்கள் இந்து சுடுகாட்டிலே புதைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள். ஸோ அந்த வகையிலும் இன்றைக்கு சபை உதவ முடியாத நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த காரியங்களில் ஊழியர்கள் தலைமை போதகர்கள் தயவு கூர்ந்து மனமும் இந்த முதல் தலைமுறை கிறிஸ்துவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களிலே இந்த திருமண காரியத்திலும் இந்த கல்லறை போன்ற காரியத்திலும் அதிகமாக உதவி செய்யுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விக்கிரக ஆராதனை மூட நம்பிக்கைகள் அதிகமாகி அநேக தேவ பிள்ளைகள் பின்மாற்றமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். சபையினால் எந்த பிரயோஜனமே இல்லையா அப்படின்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே தயவு கூர்ந்து இந்த தலைமை போதகர்களும் ஊழியர்களும் தயவு கூர்ந்து இந்த காரியத்தில் கவனமாக இருந்து அப்படிப்பட்ட இந்த காரியங்களை நேர்த்தியாக செய்யும்படிக்கு நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களை கைவிடாதபடி பாதுகாத்து கொள்ளும்படி மீண்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன்.